ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகிய இல்லம். இப்போ நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹேஷ் ப்ரவுன் ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு. வாங்க இப்போது இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஹேஷ் ப்ரவுன் செய்கிறதுக்கு ஒரு 5-6 உருளைக்கிழங்கு தோலை எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா நல்லா திருவிக்கோங்க. இந்த மாதிரி இந்த உருளைக்கிழங்கில் இருக்க ஸ்டார்ச் எல்லாம் நம்ம நல்லா ரிமூவ் பண்ணிடணும். அதுக்காக தண்ணியில் அந்த உருளைக்கிழங்கை வாஷ் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். ஒரு 2-3 வாட்டி கூட நல்லா கழுவிக்கோங்க. இந்த மாதிரி உதிரியாக வரணும் நமக்கு. இந்த உருளைக்கிழங்கை நான் ஹாஃப் பாயில்ட் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி, இந்த உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம அடுப்பில் வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப குக் ஆகக்கூடாது, ஒரு ஹாஃப் குக் ஆனால் போதும். ஜஸ்ட் பாயிலிங் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம நிறுத்திட்டு நல்லா ஒரு ட்ரெயினரில் வடிகட்டிடணும். கோல்டு வாட்டர் கொஞ்சம் ஊற்றி நல்லா ட்ரெயின் ஆகட்டும். இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணிடணும். நீங்கள் ஒரு கிளாத்தில் போட்டு கூட நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணி வச்ச ஹாஃப் குக்டு உருளைக்கிழங்கு, மைதா மாவு கொஞ்சம் எடுத்திருக்கேன், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் எடுத்திருக்கோம், காஷ்மீரி சில்லி பவுடர், மிளகுத்தூள், வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், உப்பு. இப்போ நம்ம ஹாஃப் குக் பண்ண பொட்டேட்டோ இதில் கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட மைதா சேர்த்துக்கிறேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்ச வெங்காயம் இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம், இல்லை வெங்காயம் இல்லாமையும் செய்யலாம். மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூனு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அந்த பைண்டிங் கன்சிஸ்டன்சி வரணும் நமக்கு. இன்னும் கொஞ்சம் கூட மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம் பைண்டிங் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து நல்லா தட்டி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்க்கு பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப் வேணால் பண்ணிக்கலாம், ஒரு ஓவல் இல்லை ரவுண்ட் எப்படி வேணால் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா தட்டி ஒரு பிளேட்டில் முதல்லையே அடுக்கி வச்சிடலாம். இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு ஹேஷ் ப்ரவுன் அது உள்ளே வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. முன்னாடியே போட்டிங்கன்னா உடஞ்சிரும். ஸோ இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா வேகணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் உள்ளே நல்லா உருளைக்கிழங்கு வெந்துடும். இப்போ இது நமக்கு இந்த ஹேஷ் ப்ரவுன் இப்போது ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் நல்ல கலர் டர்ன் ஆனவுடனே நம்ம அடுப்பிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு சுவையான டேஸ்டியான ஹேஷ் ப்ரவுன் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். நன்றி.